அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 34வது அதிகாரம், அதாவது நிலையாமை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவர்களை நிலையானவை என்று நினைப்பது அறிவின்மை, அது இழிவையே தரும். கூத்து ஆட்டு அலை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்து அற்று. கூத்தாடும் இடத்தில் மக்கள் வந்து சேர்வதைப் போல நிறைய செல்வம் சேரும். கூத்து முடிந்ததும் மக்கள் கலைந்து செல்வதை போல செல்வம் போய்விடும். அற்கா இயல்பிற்று செல்வம் மது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம் ஓர் இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை. எனவே செல்வம் உள்ளபோதே நிலைத்து வாழும் அறங்களை செய்ய வேண்டும். நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். நாள் என்பது ஒரு கால அளவு. அது உயிரை உடலிலிருந்து பிரித்து அறுக்கும் வாள். நார்ச்செற்று விக்கும் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாவை அடக்கி விக்கல் எழும்பும் நிலை வரும் சாவுக்கு முன்னே நல்ல அறச்செயல்களை முடியும் அளவு செய்துவிட வேண்டும். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று சொல்லும் பெருமை உடையது இந்த உலகம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்லவல. ஒருவேளையாவது எப்படி முறையோடு வாழ வேண்டும் என்பதை அறியாதவர்கள் வீணாக பல கோடி எண்ணங்களை கொள்கிறார்கள். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்து அற்றே உடம்போடு உயிர் இடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு கூட்டுக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு போன்றது. கூட்டை தனியே விட்டுவிட்டு பறவை எந்த நேரத்திலும் பறந்து போய்விடும். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சாவு தூங்குவது போன்றது, பிறப்பு தூங்கி விழிப்பது போன்றது. புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. உடலில் ஒரு மூலையில் ஒதுங்கி இருந்த உயிருக்கு நிலையாக தங்கியிருக்க ஏற்ற இடம் அமையவில்லையோ? நன்றி, வணக்கம்.